வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு டெரஸ் அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஃபஸ்ட் யூனிட்டில் நம்ம வந்து செகண்ட் ஆஃப், அதாவது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஆஃப் சொன்னேன். இந்த அல்ஜிப்ரா நம்பர் தேரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கலனா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இது வந்து உங்களுக்கு இம்பார்ட்டண்டான டாபிக் சொன்னேன் ஃபஸ்ட் யூனிட்டில், ரிங்ஸ் அண்டு ஃபீல்ட்ஸ். இப்போ இந்த ரிங்ஸ் அண்டு ஃபீல்ட்ஸ் வந்து ஒரே வீடியோவில் எல்லா சம்ஸும் உங்களுக்கு நடத்த முடியாது, எல்லா டைப் ஆஃப் சம்ஸும். அதனால் இது வந்து உங்களுக்கு பார்ட் 1 பார்ட் 2 இந்த தம்ப்நெயில்லே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பேன். அதனால் உங்களுக்கு வந்து அந்தமாரி நீங்கள் இப்போ இது வந்து பார்ட் 1 வீடியோ, நெக்ஸ்ட்டு பார்ட் 2 அப்லோட் பண்ணுவேன் ரிங்ஸ் அண்ட் ஃபீல்டு. அதை நீங்கள் பேஸ் பண்ணி நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க அந்த வீடியோஸை பார்த்து. இப்போ வந்து ரிங்ஸ் அண்ட் ஃபீல்ட்ஸில் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம், இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு 8 மார்க் கொஸ்டின். இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். அது எப்படி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து இந்த ரிங்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 8 ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகும். ரிங்னா இப்போ நான் குரூப்னா உங்களுக்கு 4 ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகும் சொன்னேன், அதாவது குரூப் பேஸ்டு வீடியோஸில். அது என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா க்ளோஷர், அசோசியேட்டிவ், அதுக்கப்புறம் ஐடென்டிட்டி, இன்வர்ஸ். இந்த 4 சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா உங்களுக்கு குரூப்பு. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கம்யூட்டேட்டிவ் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அது வந்து அபிலியன் குரூப் சொல்லுவோம். இப்போ இந்த ரிங்கில் வந்து 8 ப்ராப்பர்ட்டி, அது என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு 4 ப்ராப்பர்ட்டி குரூப்பில் இருக்கிறது, அதுக்கப்புறம் உங்களுக்கு அபிலியன் ப்ராப்பர்ட்டி, அதுக்கப்புறம் உங்களுக்கு செமி குரூப். செமி குரூப்பில் வந்து உங்களுக்கு வந்து க்ளோஷர், அசோசியேட்டிவ் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இப்போ இந்தமாரி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ரிங்குனா, அதாவது Z, ப்ளஸ், இன்ட்டு அப்படி கொடுத்துருப்பாங்க, அதாவது மல்டிப்ளிகேஷனு. இதே இது நீங்கள் வந்து குரூப்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து Z, ப்ளஸ் ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் தான் இருக்கும், அதாவது Z அண்டர் ஏதாவது ஒரு ஆப்ரேஷன். இதில் வந்து 2 ஆப்ரேஷன் கொடுத்துருப்பாங்க, அதை வச்சே நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடலாம் அது ரிங்ஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ் பேஸ் பண்ண ப்ராப்ளம்ட்டு. இப்போ வந்து இந்த ரிங்ஸில் நான் சொன்னல 8 ப்ராப்பர்ட்டி, ஃபஸ்ட்டு 4 ப்ராப்பர்ட்டி, அதாவது உங்களுக்கு அந்த குரூப்பில் இருக்கிற 4 ப்ராப்பர்ட்டி க்ளோஷர், அசோசியேட்டிவ், ஐடென்டிட்டி, இன்வர்ஸு. அதுக்கப்புறம் உங்களுக்கு அபிலியன் குரூப்பு, அந்த கம்யூட்டேட்டிவ். மொத்தம் இப்போ 5 ப்ராப்பர்ட்டி ஆயிடுச்சா. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து அந்த செமி குரூப் ப்ரூவ் பண்ணணும். செமி குரூப்னால் உங்களுக்கு 2 ப்ராப்பர்ட்டி இருக்கும் அதில், அது க்ளோஷரு, அதுக்கப்புறம் அசோசியேட்டிவ். அதாவது இந்த க்ளோஷர், அசோசியேட்டிவ், இந்த இப்போ இதில் 2 ஆப்ரேஷன் கொடுத்துருக்காங்களா, Z, ப்ளஸ், இன்ட்டு, அதாவது மல்டிப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்களே. அதில் வந்து செமி குரூப் வந்து இந்த மல்டிப்ளிகேஷனுக்கு, அதாவது 2ஆக எந்த ஆப்ரேஷனுக்கோ அதை தான் செமி குரூப் ப்ரூவ் பண்ணுவோம். இப்போ செமி குரூப் ப்ரூவ் பண்ணும்போது அது ஒரு 2 ப்ராப்பர்ட்டி ஆயிருமா. அப்படின்னா உங்களுக்கு இப்போ வந்து 7 ப்ராப்பர்ட்டி ஆச்சா. அதுக்கப்புறம் 8ஆவது ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டிவ். இப்போ இது வந்து உங்களுக்கு ரிங்ஸ் அண்ட் ஃபீல்ட்ஸுக்கு டோட்டலாக நீங்கள் வந்து ப்ரூவ் பண்ண வேண்டியது. இப்போ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோ தட் Z, ப்ளஸ், மல்டிப்ளிகேஷன், அதாவது இன்டூ இஸ் அன் இன்டெக்ரல் டொமைன் வேர் Z இஸ் செட் ஆஃப் ஆல் இன்டீஜர் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கொஸ்டினில் வந்து உங்களுக்கு ரிங்ஸு, ஃபீல்ட்ஸு எதுவுமே உங்களுக்கு டினோட் பண்ணல. இது எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்கன்னா, உங்களுக்கு வந்து அதில் வந்து உங்களுக்கு 2 ஆப்ரேஷன் இருக்கும், அதாவது Z அண்டர் ப்ளஸ்ஸு, உங்களுக்கு மல்டிப்ளிகேஷன்ட்டு. அதை வச்சு தான் நீங்கள் ரிங்ஸ் அண்ட் ஃபீல்டு கண்டுபிடிக்கணும். ஆனால் இதில் வந்து நீங்கள் ரிங்கு, அதாவது இது வந்து ரிங்குட்டு ப்ரூவ் பண்ண சொல்லலை, அவங்க வந்து இன்டெக்ரல் டொமைன்ட்டு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு டைப் ஆஃப் ப்ராப்ளம் இந்த ரிங்ஸை பொறுத்த வரைக்கும். இன்டெக்ரல் டொமைன்ட்டு ப்ரூவ் பண்ண சொன்னால் இது எப்படி நீங்கள் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த ரிங்கில் இருக்கிற 8 ப்ராப்பர்ட்டி நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அதாவது இன்டெக்ரல் டொமைன்னா நீங்கள் வந்து நான் ஜீரோ எலமெண்ட்ஸ் அப்படின்ட்டு, அதாவது டிவைசர்ஸ் ஆஃப் நான் ஜீரோ எலமெண்ட்ஸ் அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணணும். இப்போ சில பேர் டிவைசர்ஸ் ஆஃப் நான் ஜீரோ எலமெண்ட்ஸ் அப்படி சொல்லுவாங்க, அப்படி இல்லைனா வித்தவுட் ஜீரோ டிவைசர்ஸ் அப்படி சொல்லுவாங்க இன்டெக்ரல் டொமைனுக்கு. இப்போ இன்டெக்ரல் டொமைன் ப்ரூவ் பண்ணுவோம். இப்போ இந்த கொஸ்டினை நம்ம எப்படி ப்ரொசீட் பண்ணுவோம்னா, இப்போ இஃப் Z இஸ் a செட் ஆஃப் ஆல் இன்டீஜர் தென், அதாவது Z வந்து ஒரு செட் ஆஃப் ஆல் இன்டீஜர் அப்படி இருக்கும் போது நீங்கள் வந்து இப்போ என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு வந்து இப்போ நான் சொன்ன ரிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 8 ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகணும். அதில் ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி, அதாவது Z, ப்ளஸ், அதாவது இந்த ப்ளஸ்ஸு, அதாவது Z அண்டர் ப்ளஸ் ஆப்ரேஷன், அதை வச்சு Z இஸ் அன் அபிலியன் குரூப்பு. அபிலியன் குரூப், அதாவது ஃபஸ்ட்டு 4 ப்ராப்பர்ட்டி டோட்டலாக ஒரே லைனில் எழுதிட்டோம். இப்போ வந்து அடுத்த ப்ராப்பர்ட்டி, இப்போ நீங்கள் கேட்கலாம் நம்ம ஒரே லைனில் எழுதலாமா ப்ரோ அப்படின்ட்டு கேட்கலாம். இப்போ வந்து ஒரே லைனில் எழுதலாமா அப்படின்னா, உங்களுக்கு வந்து இது ஏன் ஒரே லைனில் இஸ் அன் அபிலியன் குரூப் அப்படின்ட்டு டோட்டலாக முடிச்சிட்டேன், அது 5 ப்ராப்பர்ட்டி இதிலே சாட்டிஸ்ஃபை ஆக்கிட்டேன் அப்படின்ட்டு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்து 8 மார்க்ஸில் கேட்கறதுனால உங்களுக்கு வந்து ஷார்ட்டாக முடிக்கணும். இதே இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு 15 மார்க்காக கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் வந்து இந்த ப்ராப்ளமை நல்லா எலாபரேட்டாக எழுதலாம். இது வந்து ஒரு 8 மார்க் கொஸ்டினால் நீங்கள் வந்து Z, அண்டர் ப்ளஸ் இஸ் அன் அபிலியன் குரூப்ட்டு சொல்லி 5 ப்ராப்பர்ட்டி இந்த ப்ளஸுக்கு முடிச்சிட்டிங்க. இப்போ வந்து நான் சொன்னேன், இது நெக்ஸ்ட்டு நம்ம செமி குரூப் கண்டுபிடிக்கிறதுக்கு Z அண்டர் மல்டிப்ளிகேஷன் சொன்னேன். இப்போ Z அண்டர் மல்டிப்ளிகேஷன் இஸ் செமி குரூப். இதில் வந்து 2 ப்ராப்பர்ட்டி வரும் சொன்னேன் செமி குரூப்னா. செமி குரூப்னா உங்களுக்கு க்ளோஷர், அதுக்கப்புறம் அசோசியேட்டிவ்.
க்ளோஷர்னா உங்களுக்கு தெரியும், அதாவது க்ளோஸ்டு ப்ரூவ் பண்ணணும். அசோசியேட்டிவ்னா உங்களுக்கு ஏ இன்ட்டு பி இன்ட்டு சி, அந்த ப்ராக்கெட்டில் பி இன்ட்டு சி எழுதிட்டு ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பி இன்ட்டு சி. இது உங்களுக்கு இன்னும் புரியல அசோசியேட்டிவ் அப்படின்னா, நீங்கள் அசோசியேட்டிவ் க்ளோஷர் எதுவுமே புரியலனா நீங்கள் வந்து என்னோடய குரூப் பேஸ்டு வீடியோஸை நீங்கள் பாருங்கள். அந்த வீடியோஸை நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு இந்த அசோசியேட்டிவ் அதுக்கப்புறம் உங்களுக்கு க்ளோஷர் அப்படின்னா என்னென்ட்டு உங்களுக்கு நல்லா இன்னும் புரியும். இப்போது இந்த செமி குரூப்னா உங்களுக்கு க்ளோஷர் அசோசியேட்டிவ் அந்த 2 ப்ராப்பர்ட்டி. இப்போ வந்து டோட்டலாக இதில் ஒரு 5 இதில் ஒரு 2. இப்போ வந்து நம்ம வந்து டோட்டலாக நம்மளுக்கு 7 ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. இப்போ லாஸ்ட் ப்ராப்பர்ட்டி டிஸ்ட்ரிபியூட்டிவ். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இது வந்து நம்ம இன்டெரல் டொமைன் அப்படின்ட்டு சொல்லியிருக்கோம்ல. இன்டெரல் டொமைன்னா உங்களுக்கு வந்து இந்த கம்யூட்டேட்டிவ் ரிங், அதாவது கம்யூட்டேட்டிவ் ரிங் வித் ஐடென்டிட்டி அது ப்ரூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வித்தவுட் ஜீரோ டிவைசர் அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணணும். இப்போ கம்யூட்டேட்டிவ் ரிங் வித் ஐடென்டிட்டி ப்ரூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து இந்த மல்டிப்ளிகேஷனுக்குள்ள, அதாவது Z அண்டர் ப்ளஸுக்கு நீங்கள் அபிலியன் குரூப் வரைக்கும் கண்டுபிடிச்சி 5 ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டீங்க. இப்போ வந்து நம்மளுக்கு இந்த மல்டிப்ளிகேஷனுக்கு இப்போ 2 ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆச்சு. அதாவது செமி குரூப்புக்குள்ளே உங்களுக்கு க்ளோஷர் அதுக்கப்புறம் அசோசியேட்டிவ். அதனால் இப்போ நம்ம இன்டெரல் டொமைனால் நம்ம வந்து மல்டிப்ளிகேஷனுக்கு அபிலியன் குரூப் சாட்டிஸ்ஃபை பண்ணணும், அதாவது கம்யூட்டேட்டிவ் குரூப் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா ஏ இன்ட்டு பி ஈக்குவல் டு பி இன்ட்டு ஏ, இதுதான் கம்யூட்டேட்டிவோட ப்ராப்பர்ட்டி. இது சாட்டிஸ்ஃபை ஆச்சு ஃபார் ஆல் ஏ பி பிலாங்ஸ் டு Z, அதாவது பிலாங்ஸ் டு Z, அதாவது செட் ஆஃப் ஆல் இன்டிஜர்ஸ் அப்படி சொல்லி நம்ம வந்து நம்ம கம்யூட்டேட்டிவாக அந்த அண்டர் மல்டிப்ளிகேஷனுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணிடுறோம். இப்போ வந்து இதனால் என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து இப்போ இதனால் உங்களுக்கு இந்த இன்டெரல் டொமைனில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு இது கண்டுபிடிச்சிருவோம், அதாவது கம்யூட்டேட்டிவ் ரிங் வித் ஐடென்டிட்டி. அது கண்டுபிடிக்கிறதுக்கு தான் உங்களுக்கு இந்த ப்ளஸுக்கும் நம்மளுக்கு கம்யூட்டேட்டிவ் ரிங் கண்டுபிடிச்சி அபிலியன் குரூப் ப்ரூவ் பண்ணுறோம். மல்டிப்ளிகேஷனுக்கும் நம்ம கம்யூட்டேட்டிவ் குரூப் கண்டுபிடிச்சி அபிலியன்ட்டு ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து 8வது ப்ராப்பர்ட்டி டிஸ்ட்ரிபியூட்டிவ். 8வது ப்ராப்பர்ட்டி டிஸ்ட்ரிபியூட்டிவ் வந்து நம்ம இப்போது இந்த இன்டெரல் டொமைனை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம 9வது ப்ராப்பர்ட்டி, ரிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 8வது ப்ராப்பர்ட்டி. உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியலனா இப்போ நான் திருப்பி சொல்கிறேன். அதாவது ரிங்குனா உங்களுக்கு டோட்டலாக 8 ப்ராப்பர்ட்டிஸ் சொன்னேன். அதாவது அபிலியன் குரூப் வரைக்கும் அந்த ஃபஸ்ட்டு குரூப்பில் இருக்கிறது ப்ராப்பர்ட்டி, அதுக்கப்புறம் அபிலியன் குரூப் 2 சேர்த்து 5 ப்ராப்பர்ட்டி ஆச்சா. அதுக்கப்புறம் உங்களுக்கு செமி குரூப் ப்ரூவ் பண்ண சொன்னேன். செமி குரூப்பில் வந்து ஒரு 2 ப்ராப்பர்ட்டி இருக்குது, டோட்டலாக 7 ஆயிடுச்சா. 5 + 2 7. அதுக்கப்புறம் ஆர்டினரி ரிங்குனா அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டிவ் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி. அப்போ டோட்டலாக 7 + 1 வந்து 8. இதான் உங்களுக்கு ரிங்கு. இப்போ வந்து இன்டெரல் டொமைனால் நம்ம என்ன பண்ணோம், நம்மளுக்கு இன்டெரல் டொமைன்னா நான் சொன்ன கம்யூட்டேட்டிவ் ரிங் வித் ஐடென்டிட்டி அது கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வித்தவுட் ஜீரோ டிவைசர்ஸ் அது கண்டுபிடிக்க சொன்னேன். அப்போது கம்யூட்டேட்டிவ் ரிங் வித் ஐடென்டிட்டி கிடைக்கிறதுக்கு நம்ம வந்து இந்த அண்டர், அதாவது Z அண்டர் மல்டிப்ளிகேஷனுக்கு நம்ம ஒரு அபிலியன் குரூப் கண்டுபிடிக்கிறதுக்காக கம்யூட்டேட்டிவாக ப்ரூவ் பண்ணோம். அப்போ வந்து நம்மளுக்கு ஆர்டினரியாக அபிலியன் குரூப் ஃபஸ்ட்டு அண்டர் ப்ளஸ் வந்து அபிலியன் குரூப் நம்ம கண்டுபிடிச்சது வந்து அந்த ஃபஸ்ட்டு குரூப் 4 ப்ராப்பர்ட்டியை ப்ளஸ் அபிலியன் குரூப்புக்காக கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஒன்று, அதனால் உங்களுக்கு 5 ப்ராப்பர்ட்டி. இப்போ அபிலியன் குரூப்னால் உங்களுக்கு அபிலியன் குரூப் எப்படி சொல்லணும்னா கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ட்ரூ ஆகினா தான் அபிலியன் குரூப்னு சொல்லுவோம். அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அபிலியன் குரூப் ஒரு தனி ப்ராப்பர்ட்டி நினச்சிக்காங்க. கம்யூட்டேட்டிவ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கம்யூட்டேட்டிவ் இந்த தான் உங்களுக்கு கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டி ட்ரூ ஆயிடுச்சுன்னா இது வந்து ஒரு அபிலியன் குரூப்பு சொல்லுவாங்க. இப்போ அது அபிலியன் குரூப் எப்படினால சொல்லுவாங்கன்னா, இந்த ப்ராப்பர்ட்டிக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த குரூப் ப்ராப்பர்ட்டி எல்லாம் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து அது அபிலியன் குரூப். இப்போ இது மட்டும் தான் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு, அதாவது Z அண்டர் மல்டிப்ளிகேஷன். அதனால் இது வந்து வெறும் கம்யூட்டேட்டிவ் சாட்டிஸ்ஃபைட் அப்படி தான் நம்ம சொல்லுவோம். அது வந்து நீங்கள் நல்லா கவனிக்க வேண்டிய டிஃப்ரென்ஸு. இப்போ இது மட்டும் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா நீங்கள் கம்யூட்டேட்டிவ் சாட்டிஸ்ஃபைட். இதுக்கு முன்னாடி இப்போ இந்த Z அண்டர் மல்டிப்ளிகேஷனுக்கு வந்து நீங்கள் குரூப் பேஸ்டு ப்ராப்பர்ட்டி ஒரு 4, அந்த க்ளோஷர் அசோசியேட் ஐடென்டிட்டி இன்வர்ஸ் அது சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த கம்யூட்டேட்டிவ் சாட்டிஸ்ஃபை பண்ணால் தான் அபிலியன் குரூப் சொல்லுவீங்க. அதனால தான் இப்போ இந்த ப்ளஸுக்கு வந்து நம்ம அந்த 4 ப்ராப்பர்ட்டி ப்ளஸ் கம்யூட்டேட்டிவ் சாட்டிஸ்ஃபை பண்ணதுனால அபிலியன் குரூப் போட்டிருக்கோம். இங்கே மல்டிப்ளிகேஷனுக்கு நம்ம வெறும் கம்யூட்டேட்டிவ் தான் ப்ரூவ் பண்ணுறோம். ஏன்னா நம்மளுக்கு வந்து கம்யூட்டேட்டிவ் ரிங் வித் ஐடென்டிட்டி அது கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு வெறும் கம்யூட்டேட்டிவ் மட்டும் ப்ரூவ் பண்ணால் போதும். அதனால் கம்யூட்டேட்டிவ் மல்டிப்ளிகேஷன் ப்ரூவ் பண்ணிட்டேன். இப்போ இந்த இன்டெக்ரல் டொமைனை பொறுத்த வரைக்கும் இன்டெக்ரல் டொமைனில் நம்ம வந்து டோட்டலாக இதில் ஒரு 5 ப்ராப்பர்ட்டி, அதுக்கப்புறம் இதில் ஒரு 2, அதுக்கப்புறம் இந்த கம்யூட்டேட்டிவ் 1 உங்களுக்கு 8 ஆயிடுச்சு. இப்போ இந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் வந்து உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டிவ் இது வந்து A இன்ட்டு B + C ஈக்குவல் டு A இன்ட்டு B ப்ளஸ்ஸு அதுக்கப்புறம் A இன்ட்டு C. இது வந்து உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ட்ரூ ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஃபார் ஆல் ABC பிலாங்ஸ் டு Z, அதாவது ABC பிலாங்ஸ் டு Zனா உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி ட்ரூ ஆகணுமே நம்ம அஷ்யூம் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இதை அப்படியே ரிவர்ஸில் எழுதுங்க, அதாவது B + C இன்ட்டு A ஈக்குவல் டு B இன்ட்டு A ப்ளஸ் C இன்ட்டு A.
இப்போ வந்து இதுதான் உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி ட்ரூ ஆயிடுச்சுட்டு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்போ வந்து அடுத்தது நம்ம என்ன எழுதணும் அப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து உங்களுக்கே தெரியணும். ஏன்னா நம்ம இப்போ இந்த ஃபஸ்ட்டு 9 ப்ராப்பர்ட்டி ட்ரூ ஆயிடுச்சுன்னா நான் என்ன சொன்னேன், உங்களுக்கு இந்த இது எதுக்காக கண்டுபிடிக்கிறோம் அப்படி சொன்னேன்னா, உங்களுக்கு வந்து கம்யூட்டேட்டிவ் ரிங் வித் ஐடென்டிட்டிக்காக தான் கண்டுபிடிக்கணும்னு சொன்னேன். அப்போ வந்து இந்த 9 ப்ராப்பர்ட்டி ட்ரூ ஆயிடுச்சுன்னா நீங்கள் வந்து எழுதிடணும். அதாவது தேர்ஃபோர் z, ப்ளஸ், மல்டிப்ளிகேஷன் அதாவது இன்டூ இஸ் அ கம்யூட்டேட்டிவ் ரிங் வித் ஐடென்டிட்டி அப்படின்ட்டு நம்ம சொல்லி ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி அதாவது இன்டெக்ரல் டொமைனுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப்பை ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்போ வந்து அடுத்தது நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம்னா, நம்ம வந்து வித்தவுட் ஜீரோ டிவைசஸ் அப்படி ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, நம்மளே அஸ்யூம் பண்ணுறோம் இஃப் a நாட் ஈக்குவல் டு 0 b நாட் ஈக்குவல் டு 0 அப்போ ab அதாவது இந்த ரெண்டு இதோட ab ப்ராடக்ட்டு நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்ட்டு இருந்தால் இதான் உங்களுக்கு வித்தவுட் ஜீரோ டிவைசஸோட ப்ராப்பர்ட்டி. அதாவது a நாட் ஈக்குவல் டு 0 b நாட் ஈக்குவல் டு 0 அந்த ரெண்டு ப்ராடக்ட் ab ப்ராடக்ட் அந்த நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்ட்டு இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து z இஸ் வித்தவுட் ஜீரோ டிவைசஸ் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணுறோம். அப்போ வந்து நம்மளுக்கு வித்தவுட் ஜீரோ டிவைசஸும் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம், கம்யூட்டேட்டிவ் ரிங் வித் ஐடென்டிட்டி ப்ரூவ் பண்ணிட்டோம். அதனால் இப்போ இன்டெக்ரல் டொமைன் நம்ம வந்து ஃபுல்லாகவே நம்ம ரெண்டு ஸ்டெப்புமே கம்ப்ளீட் பண்ணதுனால நம்ம வந்து என்ன எழுதுகிறோம், என்ஸ் z, ப்ளஸ், மல்டிப்ளிகேஷன் இஸ் அன் இன்டெக்ரல் டொமைன் அப்படி சொல்லி நீங்கள் வந்து இந்த கொஸ்டினோட ஆன்சரை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறீங்க. இந்த மாதிரி தான் உங்களுக்கு இன்டெக்ரல் டொமைன் அப்படின்ட்டு கொஸ்டினில் இருந்தாலே இந்த மாதிரி தான் நீங்கள் ப்ரொசீட் பண்ணணும். அது எந்த மாதிரி ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி இதே மாதிரி தான் நீங்கள் அஸ்யூம் பண்ணி ப்ரூவ் பண்ணணும். இப்போ வந்து நம்ம அடுத்த ப்ராப்ளம் பார்ப்போம். அடுத்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் ஒரு 15 மார்க் கொஸ்டினாக கேட்பாங்க. அப்படி இல்லைனா உங்களுக்கு 8 மார்க்ஸ் ரேர் தான். அது மோஸ்ட் ஆஃப் த டைம் உங்களுக்கு வந்து 15 மார்க் கொஸ்டினாக கேட்க தான் வாய்ப்பு இருக்குது. அது என்னென்னு பார்ப்போம். டிஃபைன் த பைனரி ஆப்ரேஷன் டைரக்ட் சம் அண்ட் டைரக்ட் ப்ராடக்ட். இது பேர் டைரக்ட் சம், இது பேர் டைரக்ட் ப்ராடக்ட். இன் z பை x டைரக்ட் சம் y ஈக்குவல் டு x மைனஸ் y மைனஸ் 7 அண்ட் டைரக்ட் ப்ராடக்ட் y ஈக்குவல் டு x ப்ளஸ் y மைனஸ் 3xy for all x, y belongs to z. Explain x direct sum direct product is not a ring அப்படின்ட்டு நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. அதாவது ரிங் இல்லை அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். அது எப்படி நம்ம பார்ப்போம். அதாவது ரிங் இல்லைன்னா உங்களுக்கு அந்த 8 ப்ராப்பர்ட்டியில் ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து ஃபெயில் ஆக போகுது அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து நம்ம ரிங் இல்லாட்டி எப்படி ப்ரூவ் பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி ட்ரூ ஆகுதா பார்ப்போம். ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி க்ளோஷர், அதாவது க்ளோஷர் அண்டர் டைரக்ட் சம். இப்போது ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி வந்து க்ளோஷர் அண்ட் டைரக்ட் சம்மில் எக்ஸ் டைரக்ட் சம் ஒய் ஈக்குவல் டு உங்களுக்கு எக்ஸ் டைரக்ட் சம் ஒய் என்ன கொஸ்டினில் கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் 7. அதனால் நம்ம வந்து எக்ஸ் டைரக்ட் சம் ஒய் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் 7 பிலாங்ஸ் டு ஜெட். ஏன்னா உங்களுக்கு இன் ஜெட் பை அப்படி தான், அதாவது இன் ஜெட் அதாவது எக்ஸ் பிலாங்ஸ் டு அப்படி தான் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம வந்து பிலாங்ஸ் டு ஜெட். இப்போ நம்ம எதுக்கு இந்த இது பண்ணுறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு க்ளோஷர்னால் உங்களுக்கு வந்து அந்த க்ளோஷர்னால் அந்த நம்ம பண்ணுற ப்ராப்பர்ட்டி நம்ம வந்து அது வந்து கொஸ்டினில் நம்மளுக்கு இருக்காட்டு பார்க்கணும். அதாவது அந்த குரூப்புக்குள்ளே உங்களுக்கு நம்ம பண்ணுற ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகுதா பார்ப்போம். இப்போ அந்த குரூப்புக்குள்ளே தான் இருக்குது. ஜெட் வந்து ஒரு செட் ஆஃப் ஆல் இன்டீஜர்ஸ். அந்தமாரி தான் உங்களுக்கு இந்த கொஸ்டின்லேயே உங்களுக்கு எக்ஸ் டைரக்ட் சம் ஒய் வந்து உங்களுக்கு செட் ஆஃப் ஆல் இன்டீஜர்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அதனால் எக்ஸ் டைரக்ட் சம் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் 7 பிலாங்ஸ் டு ஜெட். இப்போ வந்து நம்ம செமி குரூப்பில் வந்து நம்ம க்ளோஷர் அசோசியேட்டு நம்ம டைரக்ட் ப்ராடக்ட் பண்ணுவோம். இப்போ அது வந்து நம்ம டைரக்ட் ப்ராடக்ட்டுக்கு இப்போ க்ளோஷரு நம்ம ஃபஸ்ட்டு முடிச்சிருவோம். டைரக்ட் ப்ராடக்ட் எக்ஸ் டைரக்ட் ப்ராடக்ட் ஒய் ஈக்குவல் டு கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் 3xy. அதனால் எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் 3xy அதை எப்படி எழுதிக்கோங்க, பிலாங்ஸ் டு ஜெட் அப்படின்ட்டு போட்டு தேர்ஃபோர் உங்களுக்கு வந்து இட் இஸ் க்ளோஸ்ட் அண்டர் டைரக்ட் சம் அண்ட் டைரக்ட் ப்ராடக்ட் அப்படின்னு எழுதிக்கோங்க. இப்போ வந்து நம்ம க்ளோஷர் ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம அடுத்தது அசோசியேட்டிவ் வந்து அண்டர் டைரக்ட் சம். அதனால் டைரக்ட் சம் வந்து பண்ணும்போது ஃபார் எனி எக்ஸ் ஒய் ஜெட் பிலாங்ஸ் டு ஜெட். இப்போ வந்து எக்ஸ் டைரக்ட் சம் ஒய் டைரக்ட் சம் ஜெட் அது வந்து நம்ம எக்ஸ் டைரக்ட் சம் ஒய் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டினில் உங்களுக்கு எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் 7. அப்போ இது எக்ஸ் எடுத்துக்கோங்க, இது வந்து ஒயிட் எடுத்துக்கோங்க. அப்போ வந்து எக்ஸ் டைரக்ட் சம் இது அப்படியே எழுதிக்கோங்க. உங்களுக்கு இது எக்ஸ் ஒயிட் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒய் ப்ளஸ் ஜெட் மைனஸ் 7 இது அப்படியே இப்போ இது எக்ஸ் இது ஒயிட் எடுத்துக்கோங்க. இப்போது எக்ஸ் ஒயிட் எடுத்திங்கன்னா எக்ஸ் டைரக்ட் சம் ஒய் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் 7 அதை அப்படியே நீங்கள் திருப்பி எழுதுங்க. அதாவது உங்களுக்கு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 7 மைனஸ் 7 மைனஸ் 7 இப்போ டோட்டலாக எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 7 மைனஸ் 14 கிடச்சிருக்கு. இப்போ வந்து இது ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கோங்க. எதனால சொல்கிறேன்னா இப்போ அசோசியேட்டிவ் வந்து இது வந்து இப்போ ரிவர்ஸில் ப்ரூவ் பண்ணுவோம். இப்போ எக்ஸ் டைரக்ட் சம் ஒய் டைரக்ட் சம் ஜெட் ஈக்குவல் டு இப்போ இதை எக்ஸ் ஒயிட் எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் 7 டைரக்ட் சம் ஜெட் இது அப்படி எழுதிவிங்க. இப்போ வந்து அடுத்தது வந்து இப்போ இது எக்ஸ் இது ஒயிட் எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் 7
ப்ளஸ் ஜெட் மைனஸ் 7. இப்போ இது -7 நீங்கள் வந்து ப்ளஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜெட் மைனஸ் 14. இப்போ ஈக்குவேஷன் 1 ஈக்குவல் டு ஈக்குவேஷன் 2. அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃப்ரம் 1 and 2 இது ஈக்குவல் டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. அதனால் அசோசியேட்டிவ் இஸ் சாட்டிஸ்ஃபைட். இப்போ வந்து நம்ம ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம மூணாவது ப்ராப்பர்ட்டி ஐடென்டிட்டி ப்ரூவ் பண்ணுவோம். ஐடென்டிட்டிக்கு வந்து நம்ம வந்து இஃப் இ பி an ஐடென்டிட்டி எலமெண்ட் தென் ஃபார் எனி எக்ஸ் பிலாங்ஸ் டு ஜெட். இ வந்து ஒரு ஐடென்டிட்டி எலமெண்ட்டாக இருந்ததுன்னா நம்ம எக்ஸ் வந்து ஒரு பிலாங்ஸ் டு ஜெட் அப்படின்ட்டு நம்ம ப்ரூவ் பண்ணுறோம். இப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு ஜெட்னா உங்களுக்கு எக்ஸ், அதாவது இப்போ ஐடென்டிட்டி வந்து உங்களுக்கு ஜெட் அண்டர் டைரக்ட் சம் தான் ப்ரூவ் பண்ணுறோம். அதாவது ஜெட் அண்டர் உங்களுக்கு டைரக்ட் சம். அதனால் ஐடென்டிட்டி வந்து எக்ஸ் டைரக்ட் சம் இ ஈக்குவல் டு உங்களுக்கு எக்ஸ். இதுதான் உங்களுக்கு ஐடென்டிட்டியோட ப்ராப்பர்ட்டி. இப்போ எக்ஸ் அண்டர் டைரக்ட் சம் ஈக்குவல் டு இனா உங்களுக்கு எக்ஸ் அண்டர் டைரக்ட் சம். இது வந்து எக்ஸ் டைரக்ட் சம் ஒய், அதாவது எக்ஸ் டைரக்ட் சம் ஒய் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் 7. அதை அப்படியே நீங்கள் எழுதுறீங்க எக்ஸ் ப்ளஸ் இ மைனஸ் 7 இப்போ ஈக்குவல் டு எக்ஸ். இப்போ இந்த எக்ஸ் இங்கே போச்சுன்னா மைனஸ் எக்ஸ் கேன்சல் ஆகும். இப்போ இந்த 7 இங்கே வந்ததுன்னா இ ஈக்குவல் டு 7 அப்படின்ட்டு உங்களுக்கு இப்போது ஐடென்டிட்டியோட ஆன்சர் இ ஈக்குவல் டு 7 கிடச்சிருச்சு. இப்போ இ ஈக்குவல் டு 7 கிடச்சிருச்சுன்னா உங்களுக்கு வந்து இன்வர்ஸ் ப்ரூவ் பண்ணணும். இன்வர்ஸ் எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு வந்து இஃப் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஜெட் தென் எக்ஸ் இன்வர்ஸ் இஸ் த இன்வர்ஸ் தென் உங்களுக்கு வந்து எக்ஸ் டைரக்ட் சம் எக்ஸ் இன்வர்ஸ் ஈக்குவல் டு இ. இப்போ நான் வந்து இதுக்கு எல்லாமே உங்களுக்கு டைரக்ட் சம் தான் போடணும், நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏன்னா டைரக்ட் சம் அதாவது ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி டைரக்ட் சம் தான். இதில் வந்து அபிலியன் குரூப் வரைக்கும் ப்ரூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இதுக்கு வந்து செமி குரூப்பில் க்ளோஷர் அசோசியேட்டிவ். அதில் இப்போ நம்ம க்ளோஷர் முடிச்சிட்டோம், அசோசியேட்டிவ் மட்டும் இதுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு டோட்டலாக டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரூவ் பண்ணுவோம். அது எல்லாமே ப்ரூவ் ஆச்சுன்னா உங்களுக்கு ரிங்கு. இதில் ஏதோ ஒன்று தான் ஃபெயில் ஆக போகுது, அதனால தான் உங்களுக்கு நாட் ரிங்ட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்மளுக்கு இந்த இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் டைரக்ட் சம் எக்ஸ் இன்வர்ஸ் ஈக்குவல் டு இ. இப்போ எக்ஸ் டைரக்ட் சம் ஒய் அந்த ஃபார்முலா தான் உங்களுக்கு எக்ஸ் டைரக்ட் சம் எக்ஸ் இன்வர்ஸ் மைனஸ் 7 ஈக்குவல் டு இந்த இ வந்து இங்கே கண்டுபிடிச்சோம். அந்த 7 இங்கே எழுதிக்கோங்க. இப்போ எக்ஸ் டைரக்ட் சம் ஒய்ட்டு எதை சொன்னேன்னா இதுதான் உங்களுக்கு சொன்ன கொஸ்டினில் கொடுத்துருக்குது தான், வேறு எதுவும் இல்லை. எக்ஸ் டைரக்ட் சம் ஒய் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் 7 அதுதான் உங்களுக்கு சொன்னேன். இப்போ வந்து நம்ம எக்ஸ் இன்வர்ஸை மட்டும் இந்த சைடு வச்சுட்டு மற்றது எல்லாமே இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 14 வரும். இப்போ இந்த ப்ளஸ் 14 முன்னாடி எழுத்து மைனஸ் எக்ஸ் இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா எக்ஸ் இன்வர்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 14 மைனஸ் எக்ஸ். இதுதான் உங்களுக்கு எக்ஸ் இன்வர்ஸோட ஆன்சர். இப்போ வந்து நம்ம இந்த இன்வர்ஸ் வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அண்டர், அதாவது உங்களுக்கு ஜெட் அண்டர் டைரக்ட் சம் வந்து உங்களுக்கு இப்போ கம்யூட்டேட்டிவ் மட்டும் கண்டுபிடிக்கிறோம். கம்யூட்டேட்டிவ் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 5 ப்ராப்பர்ட்டி அபிலியன் குரூப்ட்டு போட்டுருவீங்க. அதுக்கப்புறம் செமி குரூப்பு, அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டிவ். அது என்னன்ட்டு இப்போ பார்ப்போம். இப்போ அடுத்தது கம்யூட்டேட்டிவ் வந்து எக்ஸ் டைரக்ட் சம் ஒய் ஈக்குவல் டு ஒய் டைரக்ட் சம் எக்ஸ். அதாவது இது அண்டர் டைரக்ட் சம் சொன்னேன், எக்ஸ் அண்டர் டைரக்ட் சம். அது உங்களுக்கு ப்ரூவ் ஆகுறதுனால உங்களுக்கு therefore z டைரக்ட் சம் டைரக்ட் ப்ராடக்ட் இஸ் an abelian group. இப்போ வந்து 5 ப்ராப்பர்ட்டி ப்ரூவ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஆறாவது ப்ராப்பர்ட்டியில் 2 வரும், அதாவது க்ளோஷர் அசோசியேட்டிவ் அண்டர் டைரக்ட் ப்ராடக்ட், அதாவது ரெண்டாவது இதுக்கு டைரக்ட் ப்ராடக்ட். இப்போ நம்மளுக்கு அண்டர் டைரக்ட் ப்ராடக்ட்டுக்கு வந்து நம்ம க்ளோஷர் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அசோசியேட்டிவ் மட்டும் கண்டுபிடிக்கிறோம். அசோசியேட்டிவ் வந்து எக்ஸ் டைரக்ட் ப்ராடக்ட் ஒய் டைரக்ட் ப்ராடக்ட் ஜெட். இப்போ அண்டர் டைரக்ட் சம்மில் வந்து இங்கே டைரக்ட் சம் மட்டும் போட்டிருப்பீங்க, இங்கே டைரக்ட் ப்ராடக்ட்னால இங்கே டைரக்ட் ப்ராடக்ட் போடுறீங்க. இப்போ டைரக்ட் ப்ராடக்ட்னால உங்களுக்கு அதேமாரி தான். இப்போ ஒய் டைரக்ட் ப்ராடக்ட் ஜெட் என்னென்று கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் 3xy இருந்தது. அதனால தான் உங்களுக்கு எக்ஸ் ப்ளஸ் ஒய் பதிலாக இது எக்ஸ் இது ஒய். அப்போ ஒய் ப்ளஸ் ஜெட் மைனஸ் 3yz. இப்போ வந்து நம்ம இந்த டைரக்ட் ப்ராடக்ட்டுக்கு இப்போ இதை வந்து நம்ம எக்ஸில் எடுத்துக்கிறோம், இப்போ இதை ஒய்ட்டு எடுத்துக்கிறோம். அப்போ வந்து எக்ஸு ப்ளஸ் ஒய், அதாவது இது எல்லாமே எழுதிக்கோங்க ஒய்ட்டு. அதுக்கப்புறம் உங்களுக்கு மைனஸ் 3xy 3 இன்ட்டு எக்ஸு அப்புறம் உங்களுக்கு ஒய். அதை வந்து நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜெட் மைனஸ் 3xy மைனஸ் 3yx மைனஸ் 3xz ப்ளஸ் 9xyz இது கிடச்சிரும். இப்போ வந்து சிமிலர்லி உங்களுக்கு வந்து ரைட் ஹேண்ட் சைடு உங்களுக்கு அதேமாரி தான் இருக்கும். அதனால் LHS ஈக்குவல் டு RHS, அப்போ அசோசியேட்டிவ் இஸ் ட்ரூ. அதனால் இப்போ செமி குரூப்பு ட்ரூ ஆகுறதுனால உங்களுக்கு வந்து இப்போ 7 ப்ராப்பர்ட்டி ட்ரூ பண்ணிட்டோம். இப்போ வந்து லாஸ்ட் ப்ராப்பர்ட்டி 8வது ப்ராப்பர்ட்டி இப்போ வரைக்கும் நம்மளுக்கு ஃபால்ஸ் ஆகலை. அதனால் இப்போ வரைக்கும் ரிங் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டே தான் இருக்குது. இப்போ இந்த 8வது ப்ராப்பர்ட்டி ட்ரூ ஆகுதா பார்ப்போம், டிஸ்ட்ரிபியூட்டிவ். இப்போ டிஸ்ட்ரிபியூட்டிவ் ரிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு LHS ப்ரூவ் பண்ணோம். LHS வந்து உங்களுக்கு எக்ஸ் டைரக்ட் ப்ராடக்ட் ஒய் டைரக்ட் சம் Z. இது வந்து டைரக்ட்
டேரக்ட் ஒய் டேரக்ட் சம் ஜெட் வந்து எக்ஸ் ப்ளஸ் டேரக்ட் சம் ஒய் தான். உங்களுக்கு வந்து எக்ஸ் டேரக்ட் சம் ஒய் வந்து எக்ஸ் இது ஒய்னா உங்களுக்கு ஒய் ப்ளஸ் ஜெட் -7 இது கொஸ்டின்லேயே கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து இது எக்ஸ் இது ஒய்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது டேரக்ட் ப்ராடக்ட்டில் பண்ணோம். டேரக்ட் ப்ராடக்ட் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் -3xy அதை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸு அதுக்கப்புறம் இது ஒய் அப்படியே எழுதிக்கோங்க இது வரைக்கும். அதுக்கப்புறம் -3 × xy 3 × xy இதை நீங்கள் உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள். உள்ளே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இது வரும். அதுக்கப்புறம் இப்போது காமனாக இருக்க டேர்ம்ஸ் ஆட் பண்ணுங்கள். 21x + x 22x + y + z -3xy -3xz -7 இதுதான் உங்களுக்கு கடைசி ஆன்சர் கிடச்சிது லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு. இப்போ ரைட் ஹேண்ட் சைடு ப்ரூவ் பண்ணணும். ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவலாக இருந்ததுன்னா அதாவது எக்ஸ் டேரக்ட் ப்ராடக்ட் எக்ஸ் டேரக்ட் சம் z ஈக்குவல் டு உங்களுக்கு எக்ஸ் டேரக்ட் ப்ராடக்ட் ஒய் டேரக்ட் சம் எக்ஸ் டேரக்ட் ப்ராடக்ட் z இது உங்களுக்கு ஈக்குவலாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு இது ரிங்கிட்டு ப்ரூவ் ஆகும். இப்போ எக்ஸ் டேரக்ட் ப்ராடக்ட் ஒய் எக்ஸ் டேரக்ட் ப்ராடக்ட் ஒய் வந்து உங்களுக்கு எக்ஸ் ப்ளஸ் ஒய் -3xy டேரக்ட் சம் அதுக்கப்புறம் எக்ஸ் டேரக்ட் ப்ராடக்ட் z அது வந்து எக்ஸ் ப்ளஸ் z -3xy. இப்போ இது டேரக்ட் சம் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் -7 அப்போ வந்து இது எக்ஸ் இது எல்லாமே எழுதிடுவீங்க ப்ளஸ் ஒய் இது எல்லாமே எழுதிடுவீங்க. அப்போ -7 இது வந்து உங்களுக்கு கடைசியாக ஃபைனலாக கிடச்ச ஆன்சர் ரைட் ஹேண்ட் சைடுக்கு. இது கண்டிப்பாக இது கூட ஈக்குவலாக ஆக முடியாது. ஏன்னா 22x கண்டிப்பாக வராது. அதுக்கப்புறம் நிறையா உங்களுக்கு ஈக்குவலாகவே ஆகாது. அதனால் உங்களுக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு நாட் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு அப்படின்ட்டு போட்டு உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைடு. அதனால் இப்போ வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா அதாவது 8th ப்ராப்பர்ட்டி நாட் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து இது ரிங்கு கிடையாது. அதான் உங்களுக்கு கொஸ்டினில் ஸ்டார்டிங்காக கொடுத்துருந்தாங்க நாட் ரிங்ட்டு ப்ரூவ் பண்ணணுன்ட்டு. அதனால் தேர்ஃபோர் z அண்டர் டேரக்ட் சம் அண்டர் டேரக்ட் ப்ராடக்ட் இஸ் நாட் அ ரிங் அப்படின்னு நம்ம சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டோம் இட்ஸ் நாட் அ ரிங்ட்டு. இப்போ இதுதான் உங்களுக்கு இந்த மாதிரி தான் உங்களுக்கு ரிங்ஸில் உங்களுக்கு அந்த இன்டெக்ரல் டொமைன் ப்ராப்ளமும் உங்களுக்கு நாட் அ ரிங்கிட்டு அது ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளமு. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸு கேட்பாங்க. இது வந்து ஒரு சைடு. அப்புறம் நெக்ஸ்ட் பார்ட் ரிங்கை பேஸ் பண்ண நெக்ஸ்ட் பார்ட் வீடியோவில் நான் இன்னும் நிறையா ப்ராப்ளம்ஸோட டிஸ்கஸ் பண்ணுறேன். இதுதான் உங்களுக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல நினச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ்னால் நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம். இந்தமாதிரி வேறு ஏதாவது டாபிக் பற்றி நான் பேசணும்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடுங்க. அது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.